இந்த வீடியோ வந்து ஆன ரிக்வெஸ்ட் வந்தது வந்து எங்களுக்கு 2023-24 கெமிஸ்ட்ரியில் எம்சிக்யூ செய்ய சொல்லி. அப்போ அதில் கெமிஸ்ட்ரி எம்சிக்யூ செஞ்சு முடிக்கவும் இல்லை. அப்போ அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 2023-24 எம்சிக்யூ எங்களுக்கு 6வது எம்சிக்யூலையும் செய்யப்பட்டிருக்கு நினைக்கிறேன். இதில் நாம் 7வது எம்சிக்யூலேருந்து போவோம். 7வது எம்சிக்யூலேருந்து போவோம். நீங்கள் இப்போ இந்த கேள்வியை நீங்கள் திரையில் பார்க்கலாம். பிழையான கூற்றை தேர்ந்தெடுக்க. முதலாவது வந்து கரு ஏற்றம் அதிகரிக்கும் போது சம இலத்திரன் ஓரணு அயனினுடைய அயன் ஆரைகள் குறைகின்றன. ரெண்டாவது, எல்லா அணுக்களிலும் ஹீலியம் அணுவே மிகவும் சிறியதாகும். மூன்றாவது வந்து சோடியம் பிளஸின் அயன் ஆரை எல்லை, அதாவது லித்தியத்தின் அணு ஆரையிலும் பெரியதாகும். நாலாவது வந்து லித்தியம் அயடைட் பொட்டாசியம் பொட்டாசியம் கேஎஃப் மற்றது கேஐ ஆகியவற்றுக்கிடையே மிக கூடிய அயன் ஆரை இயல்பை கேஎஃப் புளோரைட் வந்து பொட்டாசியம் புளோரைட் வந்து காட்டுகிறது. அஞ்சாவது, விளிம்பிய வாயுகளுக்கிடையே மிகப்பெரிய கொதிநிலையை அதாவது சட்டி கொண்டுள்ளது. இப்ப முதலாவது கூற்ற சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம். சரி, முதலாவது என்றால் கரு ஏற்றம் அதிகரிக்கும் போது சம இலத்திரன் ஓரணு அயன்களுடைய ஓர் அணு அயன்களின் அயனாரைகள் குறைகின்றன. கருவேற்றம் அதிகரிக்கும் போது அயனாரை குறையும். சரிதானே? இப்ப இப்படித்தானே ஆவர்த்தன அட்டவணையை பொறுத்தவரையில நாங்க ஆவர்த்தனம் வழியே பார்த்தோம்னா இதுல எப்படி சொல்லலாம், ஐதரசனை பார்த்தா இது ஐதரசன், இது ஹீலியம்னா லித்தியம், பெர்லியம், போரன், கார்பன், நைட்ரசன், ஆக்சிஜன், குளோரின், நியோன். சரியா? லித்தியம், வெள்ளியம், போரன், கார்பன், நைட்ரசன், ஆக்சிஜன், குளோரின், நியோனுக்குள்ள நிக்குது. சரியா? ரைட். இப்ப இப்படி பார்க்கும்போது இது அப்படியே போகும்னா இது என்ன? ஆவர்த்தனம் வந்து அதிகரிச்சு போகும். ஆவர்த்தனுடைய அமைப்பு, அதாவது கூட்டத்தின் வழியே ஆவர்த்தனம் இந்த பகுதியில் கூட்டம் அதிகரித்து போகும்னா இதனுடைய அயனாரையை பார்த்தோம்னா அயனாரை வரைவு எங்களுக்கு தெரியும். அயனாரை வரைவு வந்து என்ன செஞ்சிருக்கும்? அதாவது நிரம்பல் அரை நிரம்பல் அடிப்படையாக வச்சுக்கொண்டு குறைஞ்சு கொண்டு போகும்னு தான் நாங்கள் பார்க்குறோம். காரணம் என்ன சொன்னால் கரு ஏற்றம் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சிருக்குது? கூடிக்கொண்டு போகுது. அதோட இதில் அரை நிரம்பல் நிலையில் வச்சுக்கொண்டு சில நேரம் கூட்டி குறைஞ்சி கொண்டு போகும். அது வளமே நாங்கள் ஒரு கிராஃபை வச்சுக்கொண்டு நாங்கள் அதுக்குரிய முடிவுக்கு போகலாம். அப்போ கரு ஏற்றம் அதிகரிக்கும் போது சம இலத்திரன் ஓரணு அயன்களினுடைய அயனாரைகள் குறைகின்றன. அது சரி, கருஏற்றம் அடையும் போது அது அணுவா இருந்தாலும் சரி, ஒரு அயனா, அது ஓரணு அயனாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சம இலத்திரன்களா இருந்தா அது என்ன செய்யும்? சம இலத்திரன் என்ன சொல்லிருக்காங்க? சம இலத்திரன் ஓரணு அயன்கள் இந்த அணுவாரைகள் குறைகின்றன. அப்ப சம இலத்திரன் சொல்லும்போது அதனுடைய இலத்திரன் வந்து எத்தனை இருக்கும்? சமனா இருக்குது. இப்போ லித்தியம் பிளஸ் இருக்கும். நாங்கள் இதில் இருக்கிற சம இலத்திரன்டா இதில் இருக்கிற 2+ ஆக வந்தால் கூட என்ன செய்யும்? கருஏற்றம் கூடும். அங்கே கருஏற்றம் கூட 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 கட்டாயமாக என்ன செய்யும்? எங்களுக்கு வந்து அயனாரைகள் குறையும். அப்போ கருஏற்றம் கூட அயனாரை குறையும் என்றது வந்து முதலாவது கூற்று வந்து சரியானது. கருவேற்றம் கூட அயனாரை குறையும். கருஏற்றம் கூட சரிதானே அயனாரை, அயன் அல்லது அணு ரெண்டுமே எடுக்கலாம். நாங்கள் அணு ஆரை வந்து குறையும். சரியா? இது ஒரு பொதுவாகவே எடுக்கலாம். கருவேற்றத்தின் அளவு கூட கூட இது குறையும் என்று எடுக்கலாம். சரிதானே? ரைட். அடுத்து ரெண்டாவது, எல்லா அணுக்களிலும் ஹீலியம் அணுவே மிக சிறியதாகும். ஏன், என்ன காரணம்? இங்கேயும் அப்படிதான். எல்லா அணுக்களிலும் ஹீலியம் வேண்டாம். இங்கே பக்கம் ஆவர்த்தனங்கள், அதாவது கூட்டம் வழியே கூடிக்கொண்டே போகும்போது இந்த ஆவர்த்தனத்தை பார்க்கும்போது இது என்ன செய்யும்? இதுல வந்து கருவேற்றம் கூடுது. கருவேற்றம் கூடும்போது அதனுடைய என்ன செய்யும்? கவர்ச்சி கூட கூட ஹீலியம் அணுடைய
அணுவுடைய இது அமைப்பு வந்து இலத்திரண்ட அமைப்பு வந்து சின்னதாக இருக்கும். ஆகவே ரெண்டாவதும் சரியா இருக்கும். ஹீலியம் தான் மிகச்சிறிய சிறிய அணுவாக காணப்படுது. காரணம் எங்களுக்கு தெரியணும். காரணம் வந்து கருவேற்றம் தான். அதுக்கும் கருவேற்றம் தான். கருவேற்றம் ஏனென்று சொன்னா இங்க இந்த ஆவர்த்தனத்தை பார்த்தீங்கன்னா கருவேற்றம் இங்க கூட இருக்கக்கூடிய இலத்திரன்கள் கூட கவரப்படும் போது அதனுடைய அளவு அணுவினுடைய அளவு வந்து குறைவா இருக்குது. அப்ப அதுவும் எங்களுக்கு சரியா வரும். முன்னுக்கு சரியா போடுவோமே. முன்னுக்கு சரியா போடும். ரைட். மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது சோடியத்தின் சோடியம் பிளஸின் அயன் ஆரை லித்தியத்தின் அணு ஆரையிலும் பெரியதாகும். இப்போ சோடியம் பிளஸ் அயனாரை வந்து பெருசா இருக்காம். லித்தியத்தின் அணு ஆரையிலும் சரிதானே ஆரையிலும். இப்ப என்ன பிரச்சனைனா உண்மையிலேயே பிழை. இந்த கேள்விக்கு வந்து இதுவும் விடையாத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா நாங்க பெருமான ரீதியா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட லித்தியத்துக்கு தான் அதனுடைய அணு ஆரை வந்து பெருசா இருக்கு. அதாவது சோடியத்தின் அயனாரை லித்தியத்தின் அணு ஆரையிலும் பெரியதாகும் என்றது பிழை. காரணம்னா கிட்டத்தட்ட லித்தியத்தினுடைய அணு ஆரையை வந்து நாங்க 165 அதாவது 145 தொடக்கம் 165 கிட்ட எங்களுக்கு என்ன வருது பிக்கோமீட்டருக்குள்ள வருது. இதே இதர அயனாரை என்றால் சோடியத்தின் அயனாரை வந்து 100 கிட்டத்தட்ட 35 தொடக்கம் 148 பிக்கோமீட்டருக்குள்ள வருது. அப்ப உண்மையிலேயே இதுதான் கூட. அது எழுத்து ரீதியாக அதாவது நீ வெளியுவை பாடம். ஆனால் நாங்கள் வெளியுவை பாடமாக்கி வச்சிருக்கீங்களே. அதனால இந்த கேள்விக்கு இந்த விடையும் கொடுத்தது அந்த விடையும் கொடுத்தது. இதுக்கு மற்ற நாங்கள் எந்த தியரியை பாவிச்சும் இதை எடுத்தும் கொள்ளலாம்டா. இதுக்கு கருவேற்றத்தை பார்த்தோம்னா இன்னும் கூட. ஆனா சோடியத்தின் அது ரெண்டாவது ஆவர்த்தனத்துக்குள்ள இருக்கு. சோடியம் வந்து எங்க இருக்குது முதலாவது ரெண்டாவது மூன்றாம் ஆவர்த்தனத்தில் இருக்கு. ஆனா லித்தியம் வந்து இனத்துல இருக்குது அது முதலாம் ஆவர்த்தனத்தில் இருக்குது. அப்ப இதுக்கு எந்த விதத்திலையும் நாங்க கருவேற்றத்தை இதுக்கு காரணமாக கருவேற்றம் வந்து ஒரே ஆவர்த்தனமா இருந்தா அந்த கருவேற்றத்தை பத்தி நாங்க காரணத்தை கொடுக்கலாம். ஆனா இதுல வந்து கருவேற்றம் காரணம் கொடுக்க முடியாது. காரணம் வந்து கொடுக்க இயலாது. காரணம் ஏண்டா கருவேற்றம் இதுக்கு கூட. ஆனா இருந்தாலும் என்ன நடக்கும் சொன்னா இதை விட கூட மாட்டா ஆவர்த்தனத்தை பார்க்கும்போது தான் கருவேற்றத்தை வச்சு கொடுக்கலாம். ஒரே ஆவர்த்தனமாக இருந்தா கருவேற்றத்தை வச்சு காய்க்கலாம். இது வெவ்வேறு ஆவர்த்தனங்கள் இருக்கும்போது கருவேற்றத்தை வச்சு நாங்க கொடுத்து கொள்ற கஷ்டமா இருக்கும். இது வெல்யூ அதாவது இந்த பெருமதியில தான் இதை நாங்க சொல்றாங்க. இது ஒவ்வொரு புத்தகங்களுக்கு இடையில ஒவ்வொரு வித்தியாசங்களும் இருக்குது. ஆனா இருந்தாலும் அதுல லித்தியத்தின் அணு ஆரை தான் கூட இருக்குது. இந்த கூற்று பிழை. ஆனா கேள்விக்கு விட இதுவும் ஸ்கீமு கொடுத்ததுக்கு காரணம் இதானே. என்ன திருப்பி நான் வீடியோ போட்டோன்னே இதுவும் விட கொடுத்துருக்கேன்னா இது என்ன காரணம்னு கேட்பாங்க. அந்த அடிப்படையில இதுதான் உண்மையான காரணம். இந்த பெருமதி தான் அதுக்கு காரணமா இருக்குது. இந்த பெருமதி வந்து இதுல எல்லாமே இந்த புத்தகங்கள்ல குறைஞ்சு கூட்டி இருக்கும் இந்த அளவு. ஆனா என்ன இருந்தாலும் லித்தியத்தின் அணு ஆரை வெளிப்படி கூட சோடியம் பிளஸ் அயனாரையை விட. சரியா? இதான் தியரி. ரைட். அடுத்தது நாலாவது லித்தியம் ஹைடைட் பொட்டாசியம் புளோரைட் மற்றது பொட்டாசியம் அயடைட். இதுல மிகக்கூடிய அயன் இயல்பை கேஎஃப் காட்டுகிறது. அயன் இயல்பு. பயன் இயல்பு எதுல இருந்து காட்டுறோம்? மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம். எதிர்த்தன்மை வித்தியாசம். இன்னெதிர்த்தன்மை வித்தியாசம் கூட இருக்கும் என்று சொன்னா அயன் பிணைப்பு வந்து வலுவா இருக்கும். வலுவானதாக இருக்கும். சரியா? அந்த அடிப்படையில் இந்த மின்னேற்றமை வித்தியாசம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ லித்தியம்
அயோடைட்டை பொறுத்தவரை எங்களுக்கு மின்னேற்ற வித்தியாசம் வந்து லித்தியத்துக்கு வந்து ஒன்று வருது என்ன 1.0 அயோடைட்டுக்கு 2.5. அடுத்தது என்ன வருது? அடுத்தது பொட்டாசியம் ஃப்ளோரைட்டை பொறுத்தவரை பொட்டாசியம் ஃப்ளோரைட் அது வருது என்ன 0.8 ஃப்ளோரைட்டுக்கு 2.5 2.5 இந்த 4 கிட்டத்தட்ட இதன் வித்தியாசம் எங்களுக்கு 1.5 இதில் வந்து 3.2. அடுத்தது எங்களுக்கு கே வருது. கே எடுத்தீங்கன்னு சொன்னால் 0.8 2.5 இப்போ கிட்டத்தட்ட 8 3 7 7.1 சரி. அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கண்டா மிக கூடிய அயனிலை இயல்பை காட்டுறது வந்து கேஎஃப் தான். 1 கேஎஃப் தான் எங்களுக்கு இதில் மிகக்கூடிய அயன் இணைப்பு காட்டும். அப்போ இது சரி, ஏன் கேஎஃப் தான் சொல்லியிருக்காங்க. 3.2 வருது, கேஎஃப் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுவும் சரி வந்துச்சு. அடுத்து 5வது பார்ப்போம். 5வது இதில் 5வது விடையை பார்ப்போம். 5வது விட என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, விழுமிய வாயுக்களிடையே மிகப்பெரிய கொதிநிலையை அதாவது செனன் கொண்டுள்ளது. இப்போ 5வது விடையும் இந்த கேள்வியில் ஒரு காம்ப்ளிகேஷன் தான். என்னென்னா 3வது விட மாதிரி செனன் தான் கூடுதலான கொதிநிலை கொண்டிருக்கண்டு சொல்கிறாங்க. இப்போ கொதிநிலை என்று சொன்னால் கொதிநிலை தங்கியிருக்கிறது என்று சொன்னால் முதலாவது இந்த மூலக்கூறுகளுக்கு இடையிலான இல்லாட்டி அணுக்களுக்கு இடையிலான இங்கே இது வந்து சடத்துவம் கொண்டபடியாக ஒரு அணு. அப்போ அணுக்களுக்கு இடையிலான அணுக்களுக்கு இடையேயான பிணைப்பு தான் இதில் பெரிய ஒரு காரணியாக அமையும். பிணைப்பு வலிமை, அதே மாதிரி மூலக்கூற்று திரிவு, அதை மாதிரி இன்னொன்று என்ன 1 2 3வது இறுதியோட்டில் காணப்படுற இலத்திரன்களின் எண்ணிக்கை, அதாவது இலத்திரன்களின் எண்ணிக்கை. என்ன பிரச்சனைண்டா இது மூன்றும் சரி. இந்த மூன்றையும் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது செனனுக்கு தான் கொதிநிலை கூடுனது. ஆனால் செனனை விட இன்னொரு மூலகம் இருக்குதுன்னு சொன்னால் ரெடோன் ஒன்று இருக்குது. ரெடோன் உதாரணமாக கீலியம், அடுத்தது நியோன், ஆகன், கிரிப்டன், அதுக்கப்புறம் செனன், அதுக்கப்புறம் ரெடோன். அப்போ இதில் கொதிநிலை வந்து கூடுனதுன்னா ரெடோன் தான் கொதிநிலை கூடுனது. செனன் வந்து கொதிநிலை குறைஞ்சது. செனனுக்கு வந்து 108 வருது, ஜூல்க மூல் -1 வரும் கொதிநிலை. அதே இது வெப்பநிலை 108 பாகசின்னு வரும். இதே வந்து ரெடோனுக்கு வந்து -67 பாகசி, 67.8 பாகசின்னு வருது. அப்போ கொதிநிலை கூடினது வந்து ரெடோன் தான் வரணும் விட. ஆனால் எங்களுக்கு செனன் என்று சந்திருக்கிறாங்க, அது பிழை. கேள்வியை நாங்கள் பொறுத்தவரை இதுவும் பிழை, இதுவும் பிழை. அதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லிட்டேன்னா, இதுவும் வந்து ஒரு வேல்யூவை பார்த்து ஒரு காரணமும், இதுவும் ஒரு வேல்யூவான சம்பந்தமான காரணம் தான். இந்த கேள்வி கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருந்தாலும் இனி அடுத்தடுத்த வட்டங்கள் இந்த கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேண்டாம், இதில் கணக்கு நோட்ஸ் இருக்கு. அப்போ விடை வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. எதுன்னு சொன்னால் விடை கொடுத்துருக்காங்க 3வதும் 5வதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்று உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. சரி.